சின்ன சிவப்பு தொப்பி பாப்பாவும் தந்திர ஓநாயும். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் சிவப்பு தொப்பி போட்ட ஒரு சின்ன பாப்பா ஒன்று கையில் கூடையோட வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தது. வீட்டுக்குள்ளே இருந்த அவங்க அம்மா பாப்பாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டோன்னே அந்த பாப்பா வேகமாக வீட்டுக்குள்ளே போச்சு. அவங்க அம்மா கையில் ஒரு பழக்கூடையை கொடுத்து, நீ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேலும் போகிற வழியில் தெரியாதவங்களோட பேசாத அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த சின்ன சிவப்பு தொப்பி பாப்பாவும் கையில் கூடையோட மகிழ்ச்சியாக காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தது. போகிற வழியில் வண்ண வண்ண மலர்கள், சுற்றி திரிகிற பட்டாம்பூச்சியோட அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு தந்திரமான ஓநாய் ஒன்று புதருக்கு நடுவில் இருந்தது. அது அந்த பாப்பா வரதை கவனிச்சிட்டு இருந்தது. அந்த பாப்பா பக்கத்தில் வந்தோடனே இந்த ஓநாய் போய் அந்த பாப்பா கிட்ட, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்பாவியான அந்த பாப்பா, நான் என்னோட பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. உன் பாட்டி வீடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓநாய் கேட்டுச்சு. அந்த பாப்பாவும் அவங்க பாட்டி வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த ஓநாய்கிட்ட சொல்லிடுச்சு. ஓநாயும் தந்திரமாக யோசிச்சு, இந்த பாப்பாவை எப்படியாவது நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே, இந்த பூவை எடுத்துகிட்டு போய் உன்னோட பாட்டிக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அந்த பாப்பாவும் மகிழ்ச்சியாக பூக்களை பறிக்க தொடங்கிருச்சு. அந்த நேரத்தில் ஓநாய் வேகமாக ஓடி போய் பாட்டி வீட்டை அடைஞ்சது. பாட்டி வீட்டுக்குள்ளே போய் பாட்டிக்கிட்ட தந்திரமாக பேசி பாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. இந்த ஓநாய் பாட்டி போல் வேஷம் போட்டு பாட்டியோட பெட்டில் படுத்துக்கிச்சு. சின்ன சிவப்பு தொப்பி பாப்பா பாட்டியை பார்க்குற ஆசையோட வீட்டுக்குள்ளே வந்துச்சு. வந்து பெட்டில் பார்த்தா ஓநாய் படுத்துட்டு இருந்தது. ஓநாய்கிட்ட அந்த பாப்பா கேட்டுச்சு, என்னோட பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஓநாய், நான் உன்னோட பாட்டியை சாப்பிட்டுட்டேன், இப்போ நான் உன்னையும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. இதை கேட்டோன்னே அந்த பாப்பா ரொம்பவும் பயந்துருச்சு. அப்போது ஒரு வேட்டைக்காரன் உள்ளே வந்து அந்த ஓநாயை விரட்டிட்டான். பாட்டியும் பாப்பாவும் பாதுகாப்பாக இருந்தாங்க. அப்போ தான் சின்ன சிவப்பு தொப்பி பாப்பா அதனுடைய தவறை உணர்ந்துச்சு. அவங்க அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. தெரியாதவங்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனால் இந்த பாப்பா அவங்க அம்மா சொன்னதை கேட்காததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்ததுன்னு சொல்லி அப்போ தான் உணர்ந்துச்சு. உணர்ந்து இனி நான் அந்நியர்களோட பேச மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. கதை நெறி: அந்நியர்களுடன் பேசக்கூடாது, பெற்றோரின் வார்த்தையை கேட்க வேண்டும்.